Hello friends, good morning, welcome to the channel. Another one. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் இப்போ 9:10 ஆகுது. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக டேட்டா செக் பண்ண போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி நான் 2-3 டேஸாக சொன்ன மாதிரி தான் 1 ஹவர் புல்லிஷாக இருக்குது. ஸோ 15 மினிட்ஸும் புல்லிஷாக தான் இருக்குது. ஸோ நான் ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ண போகிறேன். ப்ளஸ் ட்ரெண்ட் லைன்லேயும் டச் ஆகும்போது ஏதாவது கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சின்னா என்ட்ரி போகலான்ற பிளானில் தான் இருக்கேன். ஸோ வெயிட் பண்ணலாம், மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து என்ன நடக்குதுன்னு பார்த்து. பட் புட்டுக்கு நான் என்ட்ரி போகிற மாதிரி மைண்ட் செட்டில் இல்லை. வரட்டும், காலுக்கு ட்ரை பண்ணலாங்க. ஏன்னா நம்ம வந்து டீப் அவுட் ஆஃப் த மணியில் போய் வாங்க போகிறோம். ஸோ சார்ட் இறங்கினாலும் ப்ரீமியமில் எதனா ஒன்றுனா அது நம்மளோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு செட் ஆகாது. ஏன்னா நான் எஸ்எல்ஏ 2 பாயிண்ட் தான் ஆக போகிறேன். டீப் அவுட் ஆஃப் த மணிக்கு அது செட் ஆகாது. ஸோ நான் கால் ஆப்ஷனுக்கு மட்டும் இருந்து பொறுமையாக வெயிட் பண்ணி என்ட்ரி எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ வெயிட் பண்ணலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகி 1 ஹவர் ஆகுது. டைம் இப்போ 10:30 ஆகுது. மேலே போயிட்டு கீழே வந்துட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணலாங்க. இன்னும் கீழே ட்ரெண்ட் லைன் டச் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம், நம்ம சேலஞ்ச் 1ஓட டார்கெட் கிட்டத்தட்ட 9 என்ட்ரிலேயே கம்ப்ளீட் ஆகிடும், 10,000 ருபீஸ். பட் ஆனால் இன்றைக்கி நடந்த இன்சிடெண்ட் என்னென்னா, எக்ஸ்பைரி அதுக்கும் கிட்டத்தட்ட 27 ப்ரீமியம் 130 கிட்ட அபோவ் போயிடுச்சு. கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்டு 7,000 ருபீஸ் கிட்டத்தட்ட ப்ராஃபிட் வந்திருக்கும். நான் இன்றைக்கி என்ட்ரி எடுத்திருந்தேன்னா இன்றைக்கி ஒரே நாளில் கிட்டத்தட்ட அந்த 9th ப்ளேஸ் முடிச்சுட்டு இருப்பேன். டார்கெட் ஹிட் ஆகிட்ருக்கோம். சேலஞ்ச் 1 டோட்டலாகவே கம்ப்ளீட் ஆகிட்ருக்கோம். பட் ஆனால் எனக்கு கன்ஃபர்மேஷன் உள்ளே கிடைக்காதனால நான் என்ட்ரி எடுக்கலை. அந்த டைமில் நான் பிளைண்டாக என்ட்ரி போயிருந்தேன்னா எனக்கு எஸ்எல் எங்கே வைக்கணும்னு தெரிஞ்சிருக்காது. அது ட்ரேடே டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிட்ருக்கும். ஸோ அதனால தான் நான் வைக்க போகிற எஸ்எல் 2 பாயிண்ட் தான். ஸோ அதனால் கொஞ்சம் நான் பேஷன்ஸாக இருந்து தான் என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். நான் கால் ஆப்ஷனில் இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு பிடிச்சிருவேன். அது பிரச்சனை இல்லை. 1 டே தள்ளி போனாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் நான் எடுத்துருவேன். பட் ஆனால் பேஷன்ஸாக உங்களுடைய செட்டப் வந்தால் மட்டும் என்ட்ரி போகணுன்ற மாதிரி நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். ஸோ அதனால தான் நான் என்ட்ரி எடுக்கலை. எனக்கு எப்போவுமே ட்ரேடு குவான்டிட்டி முக்கியம் இல்லை, குவாலிட்டி முக்கியம். குவாலிட்டியான ட்ரேட் எடுத்தேன்னா ஒரே ப்ராஃபிட்டில் புக் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், டைம் 12:30 ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், 12:30க்கு புட் ஆப்ஷன் ப்ரீமியம் சார்ட் எடுத்து பார்த்தேன். நான் பார்த்து வச்சுருந்தது 27 கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்டு கிட்ட ப்ரீமியமே ஏறிடுச்சு. இன்றைக்கி எக்ஸ்பைரின்றனால மார்க்கெட்டு நல்லாவே மாஸ் காமிச்சிடுச்சு. சார்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் இறங்கிடுச்சு. ஆல்மோஸ்ட் 180 பாயிண்ட் கிட்டே இறங்கிடுச்சு 12:30க்கெலாம். ரிவர்ஸில் நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்காதனால நான் விட்டுட்டேன். ரிஸ்க்கு 2 பாயிண்ட் தான் எடுப்பேன். ஸோ எனக்கு அது செட் ஆகாதனால நான் விட்டுட்டேன். சரி, நம்ம வழக்கம் போல் கால் ஆப்ஷனே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் புட் ஆப்ஷன் போல். அதனால் ட்ரெண்ட் லைனில் டச் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டச் ஆனோடனே எதனா கன்ஃபர்மேஷன் கிடைக்குதா, அதுக்கேற்ற மாரி என்ட்ரி ட்ரை பண்ணலாம் கால் ஆப்ஷனுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட்டில் இதுதான் ஒரு ப்ராப்ளம். டெய்லி அமௌண்ட் பார்க்கணுன்னு நினச்சோன்னா கண்டிப்பாக மைண்ட் செட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ மைண்ட் செட் மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம ஒரு விஷயம் நினைக்கும் போது அதுக்கு வந்தால் மட்டும் என்ட்ரின்ற மாதிரி நினச்சிக்கோங்க. அப்போ தான் ஓரளவுக்கு லாஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ 15 மினிட்ஸுக்கு போனோன்னா நம்மளுக்கு அக்யூரசி அதிகமாக இருக்கும். நான் அதனால தான் 15 மினிட்ஸு 1 ஹவருக்கு மட்டும் ட்ரை பண்ணுவேன். டார்கெட்டும் பெருசாக போகும் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா.
15 மினிட்ஸ் சார்ட் யூஸ் பண்ணால் அக்யூரசி அதிகமாக இருக்கும், ரிஸ்க்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ப்ளஸ்ஸு டார்கெட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு என்ட்ரி எடுத்தாலும் கரெக்டாக எடுக்கலாம். ஸோ அதனால தான் நான் 15 மினிட்ஸில் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன். பட் 15 மினிட்ஸில் என்ட்ரி செட்டப் வரத்துக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கும். அதுதான் அதில் ஒரு ப்ராப்ளமே. ஃப்ரெண்ட்ஸ், டைம் 2:00 ஆகுது. ட்ரெண்ட் லைன்லேயும் டேப் பண்ணிடுச்சு. பட் ஆனால் பிளைண்டாக என்ட்ரி போகக்கூடாது. கன்ஃபர்மேஷனுக்கு எதனா கிடைக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் என்ட்ரி எதனா ட்ரை பண்ணணும். ஸோ பிளைண்டாக என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், டைம் பார்த்தீங்கன்னா 4:25 ஆகுது. மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு. நம்மளோட செட்டப் நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி தான் லோ டு ஹைக்கு ஃபெப்னாய்க்கு போட்டிருக்கோம். நம்ம எப்போவுமே கால் ஆப்ஷன் தான் நம்ம சொல்லியிருந்தோம், அகெயின்ஸ்ட் ரிட்டர்ன் போக மாட்டோன்ட்டு. ஸோ மார்க்கெட் வந்து காலைல ஓப்பன் ஆனது கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸில் போட்டு திரும்பி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் இறங்கியிருக்கு இன்றைக்கி நல்லாவே. நம்ம எதுவுமே என்ட்ரி எடுக்கலை. உள்ளே நம்மளுக்கும் லோயர் டைம் ஃப்ரேமில் போகும்போது இருந்தது. பட் ஆனால் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஸோ அதனால் நான் எதுவும் ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஸோ கால் ஆப்ஷனுக்கே நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாரி விட்டுட்டேன். நான் ஏன் வந்து இந்த அளவுக்கு வெயிட் பண்ணி பேஷன்ஸாக வெயிட் பண்ணி எடுக்கிறேன்னா, நம்ம வந்து டீப் அவுட் ஆஃப் த மணியில் போய் தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ வந்து ப்ரீமியம் சார்ட் இறங்கினாலும் ப்ரீமியம் சப்போஸ் இறங்காது, சம்டைம்ஸ் இறங்காது. இன்றைக்கி எக்ஸ்பைரின்றனால நல்லாவே இறங்கியிருக்கு. ஆனால் நான் அப்போவும் நான் வந்து என்னோடய ரிஸ்க்கு கால்குலேட் பண்ண முடியாதனால நான் என்ட்ரி எடுக்கலை. ஸோ அதனால தான் பேஷன்ஸாக வெயிட் பண்ணேன். கால் ஆப்ஷனுக்கு பார்த்துக்கலாம் நம்ம அப்படின்ற மாதிரி நான் விட்டுட்டேன். ஸோ டீப் அவுட் ஆஃப் த மணியில் பண்ணுற ஒரே காரணத்தினால தான் நான் அகெயின்ஸ்ட் ட்ரெண்டு மெயினாகவும் போக மாட்றேன். ரிஸ்க்கு கால்குலேட் பண்ண முடியாது அதே டைமில். இன்றைக்கி காலைல ஓப்பன் ஆன இதுவில். ஸோ நான் அதனால் என்ட்ரி எடுக்கலை. நாளைக்கு மார்க்கெட் வந்து கால் ஆப்ஷனில் எதனா கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சின்னா பிளான் பண்ணி என்ட்ரி எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான்.